இன்றைக்கி நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் உட்காந்து வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. பட் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு. அந்த ஆசையில் தான் வருஷம் வருஷம் புக் ஃபேருக்கு போய் விதவிதமாக புக்ஸு வாங்கிட்டு வந்து குமிச்சு குமிச்சு வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் அதை நம்ம படிக்கவே மாட்டோம். நமக்கு என்னென்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லை, படிக்கிறதுக்கான சூழல் இல்லை, படிக்க முடியல, புக் எடுத்தால் தோண மாட்டேங்குது, ஃபோன் எடுத்து 2 வார்த்தை நோண்டி நோண்டி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம எல்லாருக்கும் புக் படிக்க ஆசை மட்டும் இருக்குது, ஏன் படிக்க முடியறதில்ல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு சரியான நமக்கு பிளானிங் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். நான் உங்கள் மெட்ராஸ் மாங் கதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் உங்களோட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற டாபிக் புத்தகங்கள் அதிகமாக வாசிப்பது எப்படி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது, 25 மினிட் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்குது. 25 மினிட் ரூல்னால் ரொம்ப சிம்பிள். என்னென்னா, தினமும் உங்கள் லைஃப்லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் புக் ரீடிங்க்காக நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு நாளில் எனி டைம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த டைம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் என்ன பண்ணுவார்னா, டெய்லியும் காலையில் டாய்லெட்டில் போய் 25 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்துருவார். அவரோட புக் ரீடிங் டைம் அது. அவர் வந்து ஃபுல்லாக அங்கே உட்காந்து 25 நிமிஷத்தில் ஒரு 15 பக்கமோ 20 பக்கமோ படிச்சுட்டு தான் வெளியே வருவார். பட் அது அட்வைசபிள் கிடையாது, ஹெல்த்தி கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 25 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் அந்த 25 மினிட் ரூல் அப்படிங்கிறது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஒரு வருஷத்தில் நீங்கள் 9125 நிமிடங்கள் வாசிச்சிருப்பீங்க. அதாவது 152 மணி நேர வாசிப்பு. யோசிச்சு பாருங்கள், எதுவுமே வாசிக்காமல் இருக்கிறதுக்கு 152 மணி நேரம் நம்மளால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஆனால் டெய்லியும் அந்த 25 நிமிஷத்தை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். இந்த 152 மணி நேரம் வாசிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஹவருக்கு நீங்கள் வந்து குறைஞ்சது 30 பக்கம் படிச்சிருவீங்க. அப்போ 152 × 30 எவ்வளோன்னு போட்டுக்காங்க. எத்தனை புத்தகங்கள் நம்மளால் படிக்க முடியுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த 25 மினிட் ரூலை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஈஸியான மெத்தட். இது யார் வேணாலும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிட முடியும். உங்கள்கிட்ட ஒரு 25 நிமிஷம் கூட வாசிக்கிறதுக்கு இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. உங்களோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுறீங்கன்னு சும்மா பார்த்தீங்கனாலே மினிமம் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸில் ஒரு 25 மினிட்ஸை புக் ரீடிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் படிக்காமல் வச்சுருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நம்ம படித்து முடிச்சிடுவோம் ஒரே வருஷத்தில். ஸோ இது ஒரு டெக்னிக். இதுக்கு அடுத்தது இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். நம்ம பெரும்பாலும் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு எதையாவது ஒரு புக்கை வாங்கிடுவோம். அது வந்து ரொம்ப டஃப்பான புக்காக இருக்கும். அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த கருமத்தை ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேறு நமக்கு வேறு ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே ஒரு சபதம் இருக்கும், படிக்க ஆரம்பிச்சிட்டா நான் படித்து முடிக்காமல் இதை வைக்க மாட்டேன்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. என்னென்னா, பிடிக்கலை அப்படின்னு ஒரு புக்கை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. இப்போது நீங்கள் டிவியில், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் ப்ரைமில் ஏதோ ஒரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. படம் நல்லா இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போயிடுறீங்களே, அதே தான் ரீடிங்க்கும். பிடிக்காத புக்கை படிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாசிப்புக்கு நீங்களே வச்சுக்கிற வெடி. ஸோ அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. என்னானாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு ஒரு புக் படிக்க முடியல, இது பிடிக்கலை, புரியலை, இது படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பல் ஆகுது, தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்கை மட்டும் படிங்க. ஏன் அப்படி, இது ஏன் பெரும்பாலான நேரத்தில் இப்படி ஆகுதுன்னா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் என்ன வாசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. வாட் யூ லைக் டு ரீட் அப்படிங்கிறது தான் எப்போவுமே முக்கியம். ஏன்னா சமூகம் என்ன பண்ணுங்க தெரியுமா, வாட் யூ ஷுட் ரீட் அப்படின்னு திரும்ப என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, அப்படி படி, இப்படி படி. ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போனால் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்பில் அவ்வளோ புக்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த புக் எல்லாமே உங்களுக்கானது கிடையாது. உங்களுக்கான புக் எது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு நீங்கள் புத்தக கடைக்கு அடிக்கடி போகணும், இல்லை புத்தக கண்காட்சிக்கு போகணும், இல்லை லைப்ரரிக்கு போகணும். போய் ஒரு புக் எடுத்து 5 பக்கம் இல்லை 10 பக்கம் படிச்சுட்டு தான் அந்த புக்கை வாங்கணும். நம்ம பெரும்பாலான நேரத்தில் அப்படி பண்ணவே மாட்டோம். அட்டை பார்ப்போம், பின்னட்டை குறிப்புகள் பார்ப்போம். அதில் வந்து ஏதாவது எழுதியிருப்பாங்க இந்த புக்கை பற்றி பிரமாதமாக பெருமைப்படுத்தி,
ஏன்னா எந்த புக்லேயும் இந்த புக் எப்படி இருக்குன்னு உண்மையாக எழுத மாட்டாங்க. ஏன்னா பின்னட்டை குறிப்பு எழுதுகிறவங்க வந்து ஒன்று பப்ளிஷராக இருப்பார், இல்லை அந்த ரைட்டர் எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் படித்து முடிவுக்கு வரக்கூடாது. ரேண்டமாக ஒரு 10 பக்கத்தை எடுத்து படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அதுவும் குறிப்பாக மொழிபெயர்ப்பு புக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேப்பியன்ஸு அந்த மாதிரியான புக்கெல்லாம் நிறைய இப்போ மொழிபெயர்ப்பு வருது. அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா அது மொழிபெயர்ப்பாக இருக்கும், உங்களை போட்டு படுத்தி எடுத்துடும். அதனால் அதில் வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு புக்கை வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 பக்கம் படிச்சுட்டு தான் வாங்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, டக்குன்னு ஐயோ இது அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, இவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி படித்தா கிறுகிறுன்னு இருக்கும், தலையெல்லாம் சுத்தம், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லை, வாங்கி தொலைச்சிட்டோமே, இதை முழுசாக படிச்சிடணும் அப்படின்னு வருஷம் ஃபுல்லாக அதோட போராடிட்டு உட்காந்துருப்போம். உங்களுக்கு ஒரு புக் செட் ஆகலைன்னா எடுத்து ஓரம் போட்டுட்டு அடுத்த புக்குக்கு போயிடணும். எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த ஜானரை கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்குதுன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும் படிங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குன்னா ஹிஸ்ட்ரி மட்டும் படிங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் பிடிக்குதுன்னா ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் மட்டும் படிங்க. அவ்வளோ இருக்குது. இல்லை எனக்கு மோட்டிவேஷன் புக்கு தான் பிடிக்குதுன்னா, ஏன்னா மோட்டிவேஷன் புக் படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மோட்டிவேஷன் புக் தான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கூட உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போது உங்களோட ஜானர் எது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். என்னோடய ஜானர் எது அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து இப்போ நாவல் தமிழ் நாவல்கள் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா தமிழ் நாவல்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக படிக்க ஆரம்பிப்பேன். அதில் எது என்னோடய ஜானர், ஏன்னா தமிழ் நாவல்னால் எல்லாமே தமிழ் நாவல்னு ஒரே ஜானர் கிடையாது. அதுலேயே வந்து பல்ப் நாவல்கள் இருக்குது, தீவிர இலக்கிய நாவல்கள் இருக்குது, அதுலேயும் உட்பிரிவுகள் இருக்குது. இந்த உட்பிரிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ நீங்கள் படிப்படியாக போகணும். எடுத்தோடனேயுமே வந்து ஒரு பின்னவீனத்துவ நாவல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சுஜாதா நாவல் படிக்கலாம், பாலகுமாரன் நாவல் படிக்கலாம், ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர்லாம் படிச்சுட்டு கூட அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஜானர் எது, நம்மளோட லெவல் எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லா புக்கையும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி நல்ல பிரம்மாண்டமான லைப்ரரிகள் இருக்குது. போய் உட்காந்து உங்களோட ஜானர் எதுன்னு அங்கே நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பண்ணி அது மூலமாக நீங்கள் உங்களோட ஜானர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். படிக்கிறது வந்து புக்கில் மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் படிக்க முடியும். கிண்டில் மாதிரி டிவைசஸ் வாங்கி வச்சு படிக்க முடியும், லேப்டாப்பில் படிக்க முடியும். ஸோ என்னென்னா நிறைய நமக்கு ஃப்ரீ டைம் இன்றைக்கி வந்து கிடைக்கும். வெயிட்டிங் டைமாக இருக்கலாம், இல்லை யாருக்காக காத்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரியான உங்களுடைய ஆட் டைமிங் இருக்குல்ல, அப்போல்லாம் ஃபோனில் படிக்க ஆரம்பிங்க. ஃபோனில் வந்து இன்றைக்கி எல்லா புக்கும் பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்க முடியும். இல்லைனா அமேசானில் வந்து கிண்டில் புக்கை வந்து ஃபோன்லேயே படிக்க முடியும். நீங்கள் கிண்டில் புக் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோனில் படிக்கலாம். ஸோ ஃபோன்லேயே படிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் உட்காந்து படிக்கலாம். ஸோ புக்காக தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு அப்படியும் படிக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி படிக்கிறதும் ஒரு நல்ல வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கான ஒன்றா இருக்கும். இல்லைங்க எனக்கு இது எதுவுமே செட் ஆகுது, எனக்கு கண் வலி வந்துடும் புக் எடுத்து உட்காந்தாலேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆடியோ புக் போயிடுங்க. ஆடியோ புக் இஸ் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க பல பேரும் ஆடியோ புக்ஸ் தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடியோ புக்ஸ் வந்து ஒரு வளரும் மார்க்கெட்டாக மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படிக்கிறது, புக் எடுத்து வாசிக்கிறது இதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆடியோ புக்ஸ் எல்லா புக்கும் இன்றைக்கி ஆடியோவில் கிடைக்கிது. ஸோ ஆடியோ புக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேலே மேலே ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே வாசிக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. யாருமே வாசிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் படித்ததை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதை பற்றி பேச முடியாது, புதுசாக என்ன புக்கு படிக்கலான்றது கூட தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களோட கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிங்க. அவங்க கூட நட்பு வச்சுக்கோங்க. இது மாதிரியான இலக்கிய கூட்டங்கள், இந்த புத்தக வெளியீடுலாம் நடக்கும்போது அங்கெல்லாம் போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இந்த புக்கெல்லாம் நல்லா போகுது, இந்த புக்கெல்லாம் படிக்கலாம் பற்றி மற்றவங்கக்கிட்ட பேச, விவாதிக்க, அந்த கம்யூனிட்டியோடு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான ஊக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்யூனிட்டியை கண்டுபிடிச்சி அதில் சேருங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு போட்டி வைப்பாங்க, யார் அதிகமான புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்னு. ஸோ ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் அதில் வந்து அந்த போட்டியில் கலந்துக்குவாங்க. சில பேர்லாம் 1000 புக்கெல்லாம் படிச்சிருக்காங்க ஒரே வருஷத்தில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி கம்யூனிட்டியோட தொடர்ந்து இயங்கும்போது நமக்கு வந்து தானாகவே வாசிக்கிறதுக்கான ஆர்வம் வரும். அந்த வாசிப்பை நேசிப்போம் குரூப்பில் வந்து
வெறுமனே புக்க வாசிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த புக்க பத்தி ப்ராப்பரா ஒரு முழு ஒரு விமர்சன கட்டுரை எழுதி அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல குரூப் அது. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியா நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாரி குரூப்ப கண்டுபிடிங்க. அந்த மாரி நண்பர்கள கண்டுபிடிங்க. அந்த மாரி இலக்கிய வட்டங்கள கண்டுபிடிங்க. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணும்னா, இன்னும் அதிகமா உங்கள வாசிக்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பா கிடைக்கும். ஏன்னா, உங்களுக்கு வந்து பேட்மிட்டன் ஆடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்க மட்டும் தனியா ஆட முடியாது. ஸோ ஏதோ ஒரு குரூப்ல உங்கள சேர்த்துக்குவீங்க இல்லையா? சேர்த்துக்கிட்டீங்கன்னா, டெய்லியும் அவங்க கூட போய் விளையாடுறதுக்காகவாவது உங்கள ஃபிட்டா வச்சுக்கணும்னு நெனைப்பீங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ அவங்களுக்காக நீங்க நல்லா வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்களோட பேசுறதுக்காகவாவது வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க முன்னாடி சீன் போடுறதுக்காவது வாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்க வாசிப்ப அதிகப்படுத்துறதுக்கு நிச்சயமா உதவும். என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? என் வாசிக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. நான் இப்ப வாசிக்க போறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, முதல்ல உங்க லெவல் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் இதுவரைக்கும் வாசிச்சதே இல்லங்க. நான் எதுவுமே படிக்கிறது இல்ல, படிச்சதே இல்ல. இனிமே தான் நான் வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஜாலியான புக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. பல்ப் ஃபிக்ஷன்லாம் இருக்கு. அந்த பல்ப் ஃபிக்ஷன்லாம் படிங்க. இல்ல எனக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமா தெரிஞ்சுக்கணும்னா, ஹிஸ்ட்ரி புக்லாம் படிங்க. ஆனா உங்க லெவல் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அங்கருந்து ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஏற்கனவே ரொம்ப வருஷமா நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 10 வருஷமா தான் படிக்காம இருக்கேன் அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உங்களெல்லாம் வந்து ஈஸியா காப்பாத்திடலாம். நீங்க நேரா லைப்ரரிக்கு போங்க. உங்க ஜானர ஈஸியா கண்டுபிடிச்சுருவீங்க. 10 நிமிஷம், 1/2 மணி நேரத்தில கண்டுபிடிச்சுருவீங்க. கடகடன்னு மறுபடியும் ரீடிங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனா, இந்த 25 மினிட் ரூல மட்டும் மறந்துறாதீங்க. 25 மினிட் ரூல ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 18. அடுத்த வருஷம் ஏப்ரல் 18க்குள்ள நீங்க வந்து 10 புக்காவது முடிச்சிருப்பீங்க. மினிமம். நான் சொல்றது மினிமம். மேக்ஸிமம் நீங்க 30 புக்கு கூட முடிச்சிருக்கலாம். ஸோ, இந்த 25 மினிட் ரூல ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க நெறையா நூல்கள் வாசிக்க முடியும். இத பத்தி இன்னொரு நாள் யாரோ ஒரு கெஸ்ட்டையும் உட்கார வச்சு ஒரு நாள் நான் பேசுறேன். ஏன்னா, நானே எல்லாத்தையும் சொல்றத விட ஒரு கெஸ்ட்டு இதில தீவிரமா இருக்கிற ஒரு கெஸ்ட் பேசினாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ, நெறைய புத்தகங்கள் வாசிங்க. நெறைய புத்தகங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறது, உங்களுக்கு புதிய புதிய உலகங்கள வந்து திறந்து வைக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப உங்களுடைய அட்டென்ஷன வந்து அதிகப்படுத்தும். இன்னைக்கு வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. 3 செகண்ட், 4 செகண்டுன்றாங்க. அதை 10 நிமிஷம், 20 நிமிஷமா விரிவடைய செய்யும். இது எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, சக மனுஷங்களோட நல்லபடியா பழகுறதுக்கு, உங்க வேலைகள் எல்லாம் ஒழுங்கா பார்க்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ, புத்தக வாசிப்புங்கிறது வந்து வெறும் அறிவ மட்டும் தேடக்கூடிய ஒரு பயணமா இல்லாம, நம்மள நாமளே இன்னும் பெட்டரா மாத்திக்கிறதுக்கான, சூப்பர் பவரோட இருக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கு. ஸோ நெறைய புத்தகங்கள் வாசிங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு நல்ல டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்கா திஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். ரொம்ப ஹேப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க.